மனோகரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனை ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? சகிப்புத்தன்மையும் சாந்தமும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசியை சொல்லலாம். கடவுள் பக்தி இவங்களுக்கு அதிகம். அதே மாதிரி மேலிடத்தில் அதிகாரியாக இருக்கிறவங்கள திக்குமுக்காட செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம். சிறு வயதில் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டான தோற்றம் உடையவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு கூர்மையான அறிவு உடையவங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு உயர்ந்த லட்சியவாதிகள், சுறுசுறுப்பானவங்க, திறமையானவங்க, நல்ல ஒரு ஆற்றல் உள்ளவங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பழகதான் லேட்டாகும், ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரியவே மனசு வராது. அப்படி ஒரு குணம் படைத்தவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இரக்க குணம் அதிகம். தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை காட்டக்கூடியவங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுடைய ராசி சின்னமே நண்டு. விடாப்பிடியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் நின்று ஜெயிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னு பேர் வாங்கியிருப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது பேர் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நல்ல ஒரு ஞாபக சக்தி உடையவங்க. அந்த கடகராசியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு வெற்றியாக ஆகக்கூடியவங்க, நல்ல ஒரு அறிவாற்றல் உடையவன அவன் வள வரக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு திறமைசாலிகளாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த டவுட் இருக்குனாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வெளிவட்டாரத்தில்னு பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. புதிய முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று புதுசாக ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலையோ புதுசாக ஒரு வரனே பார்க்க போகிறீங்க அப்படின்னா கூட ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம், நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. தந்தைக்கிட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லையா, அந்த கருத்து வேறுபாடுகளில் இந்த காலகட்டத்தில் சரியாகும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வள வர போகிறீங்க. ஒரு சிலர்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் உங்களுக்கு பிடித்த மாதிரி மின்சாதன பொருட்கள்லாம் வாங்குவீங்க. நவீன ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க தொடர்பான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. சுப நிகழ்வெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்த வரன் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகரமான ஓசை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதில் அல்லது கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாவது இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உற்றார் உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நல்ல ஒரு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. வெளியில் ஏதாவது சுற்றுலா தலங்களுக்காவது இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் சென்றுட்டு வருவீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக போக முடியாது அப்படின்னு நினச்ச ஒரு ஆலயத்துக்கு இந்த காலகட்டத்தில் செல்றதுக்கான வாய்ப்புகள் யாராவது உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்களுடைய உறவுகளோ வாங்க நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிறோம், நீங்களும் போகலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச கோயிலுக்கு இந்த காலகட்டத்தில் செல்றதுக்கான வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் அமையும் அப்படின்னே சொல்லலாம்.
ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படி வெளியில் போகும்போது ஒரு முக்கியமான பிரமுகரை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்க மூலிமா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அலுவலகத்தில் கூட இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்களால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி மேலதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா மேலதிகாரிகள் உங்களை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமான வேலை பளுவை கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல இடைஞ்சலாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத திடீர்னு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கூடுதலாக கொஞ்சம் உழைப்பை போடணும், இருந்தாலும் லாபத்துக்கு எந்த ஒரு குறைவும் இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவான் கும்பராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். அதனால் தலைமை பொறுப்பு தலைமைத்துவம்லாம் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேடி வரும். குறிப்பாக அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் இழுபறியாக இருந்துச்சோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக நான் ஒரு லைசன்ஸுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர்லாம் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கி வந்திருப்பீங்க. அதற்காக அப்ரூவலுக்காக ஒரு சிலர்லாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடகராசி பெண்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த மாசி மாதம் அமைந்திருக்கு. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு கூட நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான மாதமாக இந்த மாசி மாதம் இந்த கடகராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17க்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. ஏன்னா 19ஆம் தேதிக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த மாசி மாதத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 6. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை வழிபடுங்க. அதோடு கூட முருகப்பெருமானை வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமையில் கந்த சஷ்டி கவசம் வாங்கி வீட்டிலேயே கூட பாராயணம் செஞ்சு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபடுங்க. ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றியாகணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் செஞ்சு பாருங்கள். மனதுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். மனதில் இருக்கிற அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக இருந்திருக்கு. ஏன்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் வக்கரகமாக இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். அஷ்டமஸ்தானத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் யோகக்காரகன் ராகுவோடு மறைந்திருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே எதெல்லாம் நெருக்கடியாக இருந்ததோ எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அந்த பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு நிதி சம்பந்தமான விஷயத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்திருக்கும். பணம் கொடுத்துருப்பீங்க, அதை போய் கேட்டால் வசூலாகாது. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்களா கடன் வாங்கியிருப்பீங்க, அதை கட்ட முடியாத கொஞ்சம் சூழ்நிலை இழுபறியாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் கொஞ்சம் மறைமுகமாக தொல்லை இருந்ததுலேயே அந்த மறைமுக தொல்லை கொஞ்சம் குறையும். உடன் இருப்பவங்க உங்களை புரிந்துக்காமல் ஒரு சில இடத்துல செயல்படுவாங்க. உறவுகளே சரி, ஒரு சில இடத்துல கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று சொல்ல வருவீங்க, அவங்க ஒன்று தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் மன வேதனையை அதிகப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் அப்படின்னாவே கொஞ்சம் மனவேதனை உள்ள ஒரு இடம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 22 முதல் செவ்வாயும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாகும். புதிய முயற்சியை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. மார்ச் 6 முதல் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிகள்லாம் உங்களை விட்டு விலகி ஓட போகுது அப்படின்னு சொல்லலாம். போராட்ட நிலை மாறும். எதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சோ அதெல்லாம் மாறும். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரம் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம். புதிய பொறுப்பு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நெருக்கடிகள்லாம் விலகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி 22 முதல் செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் நம்மளுடைய
பூசம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முன்னேற்றமான நாட்கள் அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. புதுசாக ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். அதே நேரத்தில் வேலையில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த வேலையில் அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கணும் அப்படின்னா துர்க்கை அம்மனை வழிபடுங்க. ஆண்டாள் வழிபாடும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி என்பராருன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.